ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏப்ரல் மாதத்து ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9:58க்கு டிடிடி ஆப்லேயும் லாகின் செய்துக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inலையும் லாகின் செய்துக்கோங்க. மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து ஒரே மொபைல் நம்பரில் கூட நீங்கள் ஆப்லேயும் போர்ட்டலையும் அட் அ டைம் லாகின் செய்யலாம். ரீசெண்டாக நீங்கள் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த மொபைல் நம்பரில் மறுபடியும் புக் ஆகிறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்குங்கிறதுனால வேறு யாருக்காச்சும் பண்ண போகிறீங்கன்னா வேறு ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாருக்கு. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. லேடிஸ்க்கு சாரீஸ், சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ஜென்ஸு மகாத்வாரம் உள்ள கூட நுழையிறப்போ பேண்ட்டோடு இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம போகிறப்போ அவசியம் வேஷ்டி செக் பண்ணுவாங்க. ஸோ வேஷ்டி மஸ்ட்டு. அண்டு அங்கப்பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. மேல் துண்டு நம்ம போட்டுக்கலாம். மொபைல் லக்கேஜ் கவுண்டரே கொடுத்துக்கலாம். பேக்கும் லக்கேஜ் கவுண்டர்லேயே கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட ஆதார் வச்சுக்க இல்லை பைசா வச்சுக்கிறதுக்கலாம். சின்ன வேலண்ட், ஸ்லிங் பேக், பர்ஸ் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். கையில் நீங்கள் வச்சு அங்கப்பிரதட்சணம் செய்வீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்கப்பிரதட்சணம் செய்ய வச்சுட்டு வெயிட் பண்ண வச்சோன்னே மறுபடியும் பின்னாடியே ஜென்ஸு தனித்தனியாக நம்ம செய்வோம். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லேடிஸ் சேவாக்ஸ் இருப்பாங்க. லேடிஸ்க்கெல்லாம் நம்ம இன்னொருத்தவங்கள புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகிறப்ப அவங்களும் அங்கப்பிரதட்சணம் செய்கிறவங்கள தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை, மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு லாகின்லேருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ கரெக்டாக 10 மணி போல் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் செகண்ட்ஸில் போகும். எதில் கம்மியாக போகுதோ பாருங்கள், மாற்றி மாற்றி அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களால் 2-3 மொபைல் இல்லை லேப்டாப்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், மொபைல் நம்பரும் எங்ககிட்ட வேறு இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள். 9:55லேருந்து லாகின் செய்து. ஆனால் 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எந்த புக்கிங்காக இருக்கட்டும் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்குதோ அதில் நமக்கு சீக்கிரமாக புக் ஆகும். ஸோ அந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அவைலபிலிட்டி காமிக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு ப்ளூ கலரில் இருக்கிற டேட்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அங்கப்பிரதட்சணம் கிடையாது. நம்ம டேட் சூஸ் பண்ணுறப்போ இப்போ 9ஆம் தேதிக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. புதன்கிழமை காலையில் 1 மணிக்கு வர சொல்லுவாங்க. புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு 300 தரிசன க்யூ வழியாக தான் நம்மளை உள்ளே அலோ பண்ணுவாங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணி கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு மகாதாரம் வழியாக போய் அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு ஒரு 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கப்புறமா ஒரு பெரிய மாலை, அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய தோமாலை அண்ட் அன்னைக்கு அர்ச்சனை சேவைக்கு தேவைப்படுற துளசியெல்லாம் கோயில் உள்ளேருந்து ஊர்வலமாக கொடிமரத்தை சுற்றி உள்ளே எடுத்துகிட்டு போன அடுத்த நிமிஷம் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அண்டு எங்கே அங்கப்பிரதட்சணம் செய்வோன்னா பொதுவாக திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு நம்ம வெளியில் வருவோம் பங்காரு வாக்கிலேருந்து. அந்த விமான பிரதட்சணம்ங்கிற இடத்துல தான் நம்ம அங்கப்பிரதட்சணம் செய்வோம். தீர்த்தம் செடாரி எல்லாம் வாங்குவோம். அந்த இடத்துலேருந்து அங்கப்பிரதட்சணம் கீழே செய்துட்டு உண்டியல் காசு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளை எழுந்திரிக்க சொல்லிவிடுவாங்க. கிட்டத்தட்ட சபேரா அறைக்கு முன்னாடியே. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம செய்கிறதுக்கு. உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டாக பொறுமையாக கூட செய்யலாம். அண்டு ஃபஸ்ட் டைம்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுருங்க. லைட் ஃபுட்டாக. ஸோ தட் நமக்கு இந்த கொமட்டுறது, தலை சுற்றுற மாதிரி இஷ்யூலாம் இருக்காது. சின்ன குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறோம், கை குழந்தைங்கள, அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அங்கே இருக்கிற சேவாக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்குறீங்கிறத பேர் கேட்டுக்கோங்க. இல்லை உங்கள் கூட ஜென்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கூட
நீங்கள் செய்துட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு அங்கே டைம் செட் ஆகும். ஓரளவுக்கு பெரிய குழந்தைங்க நம்ம கூட அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, அவங்களும் அங்க பிரதட்சணம் செய்யலாம். இல்லைனா நம்ம கூட நடந்து வர சொன்னா அப்படியே நடந்து வந்துடலாம் அவங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கா 2 பேருக்கான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஃபில் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், இன்கேஸ் ஸ்டேட் அண்ட் சிட்டி எல்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து கிளிப்போர்ட் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, எஸ்பெஷலி இந்த டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த டிக்கெட்டாக இருக்கட்டும், ரூம் அக்காமடேஷனாக இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக நமக்கு புக் ஆகும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து தான் லாகின் செய்வீங்க. அந்த மொபைல் நம்பரை வச்சு ஆப்பில் ப்ரொஃபைல் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அந்த மொபைலுக்குன்னு ஒரு ஆதார் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, அக்காமடேஷன் புக் பண்ணுறப்போ மறுபடியும் நம்ம எந்த டீட்டெயிலும் கொடுக்க வேண்டாம். அப்படியே ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பேமெண்ட்டுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆப்லேயே மை ப்ரொஃபைலில் போய் நீங்கள் புக் பண்ண போகிற அந்த நம்பருக்கு ஒரு ஆதார் நம்பர்னு வச்சுக்கிட்டு எல்லா ப்ரொஃபைலையும் புக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக புக் ஆகும். உங்களுக்கு கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை எங்களுக்கு காப்பி பேஸ்ட் மெத்தட் ஓகேனா அது ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண போகிறீங்கன்னா ஆதார் நம்பர்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லேயே ஒரு லெட்டர் தான் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அதை உட்காந்து திருத்திட்டுலாம் இருக்க வேண்டாம், நம்ம அங்கே போய் சொல்லிக்கலாம். ஆனால் ஆதார் நம்பர் தப்பாக போட்டால் ஃபஸ்ட்டு புக்கிங்கே ஆகாது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஒரு இமெயில் ஐடி 90 நாட்களுக்கு கம்மியாக புக் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க, எலிஜிபிலிட்டி நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஒரு 20-25 நிமிஷம் போல் கோயில் உள்ளேயே. அப்போ யாராச்சும் வெண்ணெய் பிரசாதம் நவநீதம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் சின்ன துளி சக்கரை அதுலேருந்து கிடைச்சா கூட நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில டைம் மஞ்சள் லக்கு இருந்தால் கிடைக்கும், எல்லா நாளும் கிடைக்கும்னு சொல்லலை. ஆனால் அங்க பிரதட்சணம் செய்துட்டு நம்ம வெளியில் வரத்துக்கு 3:50லேருந்து 4:05, 5:10 ஆகும். திருப்பாவை கேட்டுக்கிட்டே வெளியில் வருவோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிசி சேனலில் போய் பேக் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் உள்ளே போனது வெளியில் வந்ததெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ நம்மளும் எஸ்பிசி சேனலில் இருந்திருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்கன்னா அவங்க சேவ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வெளியில் வந்துட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு மொபைல் கையில் எடுக்கிற அந்த டைமே ஜஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஷியோராக நம்ம அந்த கேமராவில் விழுந்திருப்போம். டேட் சூஸ் பண்ணுறப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா ஸ்பெஷல் டேட்ஸ் என்னென்னங்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுதுன்னு பார்த்தா வீக்கெண்ட்ஸு சனி ஞாயிறு தான் ஃபஸ்ட்டு புக் ஆகும். ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை வேறு கிடையாது, அதனால் வெள்ளி சனி ஞாயிறு விட்டுருங்க. அடுத்து ஏகாதசி பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, 24ஆம் தேதி. உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு விசேஷமான நாள் வேணும்னா 24ஆம் தேதி நேத்திர தரிசனம் ஏகாதசி வேறு. அடுத்து திருவோணம் 22ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி விசேஷமான நாள்லாம் விட்டுட்டு மீதி நாட்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர் வந்துடும். ஸோ இந்த 28, 29, எஸ்பெஷலி 28, 29 சொல்கிறேன். இதெல்லாம் 28, 29 இப்போலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ஜென்ரலாக மாத கடைசி டேட்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் தீருதுங்கிறதுனால மேக்ஸிமம் 2, 2.5 இல்லை ரொம்ப அதிகமாக போனால் 3 நிமிஷத்துக்குள்ளார டிக்கெட் தீந்துடும். 750 டிக்கெட்ஸ் போல் ஒரு நாளைக்கு கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. நேரில் இந்த டிக்கெட் கொடுக்கறது கிடையாது, ஆன்லைனில் தான் நம்ம புக் பண்ணிக்கணும். ஃப்ரீ தான் இந்த டிக்கெட். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் கிடையாது. புக்கிங் எல்லாம் ஈஸி தான். நம்மளோட மொபைல் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட் இருக்குது, அது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சீக்கிரமாக டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த கிளிப்போர்ட் மெத்தட் அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வந்தால் மறுபடியும் அதே ட்ரை பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பச்சை கலரில் காமிச்சாலோ மஞ்சள் கலரில் காமிச்சாலோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒருத்தருக்கு தான் நீங்கள் அங்க பிரதட்சணம் போட போகிறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் நம்ம 2 பேருக்கு புக் பண்ணால் தான் திருமலாவாக இருக்கட்டும் திருப்பதிக்காக இருக்கட்டும் ரூம் புக் பண்ணிக்க முடியும். இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறதுனால ஓரளவுக்கு முன்ன கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக புக் ஆகுது, நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அங்க பிரதட்சணம் ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். அங்க பிரதட்சணம் செய்ய போகிறப்போ நம்ம பெருமாளை நேத்திர தரிசனத்தில் பார்க்க முடியுமா? வியாழக்கிழமை செய்தா புக் பண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. பார்க்க முடியாது. ஏன்னா
காலையில் அங்க பிரதட்சணம், சுப்பிரபாதம், தோமாலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பாவாடை சேவா. திருப்பாவாடை சேவாக்கு அப்புறம் தான் நம்ம பெருமாளை நேத்திர தரிசனத்தில் பார்க்க முடியும். ஆனால் ஒருவேளை நம்ம வெள்ளிக்கிழமை சுப்பிரபாதம் சேவாவில் செலக்ட் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பெருமாள் நேத்திர தரிசனத்தில் தான் இருப்பார். அப்போ நம்ம நேத்திர தரிசனத்தில் பெருமாளை பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் சுப்பிரபாதம் செலக்ட் ஆகிறவங்க நேத்திர தரிசனத்தில் பெருமாளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் முடிஞ்சு மறுபடியும் அலங்காரம் செய்வாங்க. பட் வியாழக்கிழமை நீங்கள் நேத்திர தரிசனம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரதட்சணம் புக் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மெல்லாம் அங்க பிரதட்சணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நேத்திர தரிசனத்துக்கே பெருமாள் வருவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்பில் ஈஸியாக புக் ஆகுது. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் தான் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைமும் கம்மியாக காமிக்குது. அதனால் ரெண்டுத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட விட்டுட்டு இன்னொரு இதில் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வேறு யாராச்சும் நம்பர் கேட்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய, ஏன்னா ஓடிபி எல்லாம் இருந்தால் நம்ம ஆப்பில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். அண்டு வேறு எந்த தரிசன டிக்கெட்டோட இந்த டிக்கெட்டை வச்சு டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணாதீங்க. அங்க பிரதட்சணம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்க பிரதட்சணத்துக்கே தான் நம்ம டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணணும். தரிசனம் பார்த்த, அதாவது அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டேட்லேருந்து 90 நாட்கள் டைம் கேப். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.